நம்முடைய திரு ராஜகம்பீரன் அரசியல் விமர்சகர் இணைந்திருக்கிறார். இந்த பட்டியலுடைய ஹைலைட்ஸா என்ன பார்க்குறீங்க? கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் பற்றி உங்க பார்வை என்ன? எதற்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஆய்வு செய்துதான் எல்லாவற்றையுமே வழங்கியிருக்கிறார்கள். இப்ப உதாரணத்திற்கு விசிகாவிற்கு புதிய தொகுதிகள், சில தொகுதிகளை கூட அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அது அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் கூட உதவும். எப்பொழுதுமே ஒரு தொகுதியில மட்டுமே திரும்ப திரும்ப கொடுக்கிற போது அந்த கட்சி பரவலாக இன்னும் சென்று சேர்வதற்கான வாய்ப்பாக மாறாது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுல பெண்கள் ஒரு 18 பேரு, முனைவர் பட்டம் பெற்றவர்கள் ஒரு 7 பேரு, மருத்துவர்கள் 15 பேரு, பட்டம் படித்தவர்கள் 125 பேரு, புதியவர்கள் இளைஞர்களுக்கும் வாய்ப்பளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே வெற்றி வாய்ப்பை தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள், தொடர்ந்து அந்த பகுதிகளிலே சிறப்பாக அரசியல் செய்யக்கூடியவர்கள் என்பவர்களுக்குமான மறுவாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்களுக்கும் புதிய வாய்ப்புகளையும் தேவையான அளவிற்கு தந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த தொகுதி மாற்றங்களை எப்படி பாக்குறீங்க? சிலர் தொகுதி மாறி இருக்கிறாங்க. குறிப்பா திரு செந்தில் பாலாஜியுடைய மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க? அதுல என்ன மெசேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவினுடைய ஒரு பெரிய வெற்றி கோட்டை என்பதை தகர்க்கிற விதமாக ஒரு சவாலாகத்தான் செந்தில் பாலாஜி கோவைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். ஏன்னா 60+ புதிய முகங்கள் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள், இந்த ஆட்சியை 2.0 என்று திரும்ப தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் 60+ புதிய முகங்களுக்கு கொடுக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியமான அரசியலின் அடையாளமாக நான் பார்க்கிறேன். செந்தில் பாலாஜி வெற்றி வாய்ப்பை எப்பொழுதுமே தவற விடாதவர். தேர்தல் அரசியல் என்று வருகிற போது செந்தில் பாலாஜியை வேறு யாரும் வெல்ல முடியாது என்கிற அளவிற்கு ஒரு நிலைமையை அவர் உருவாக்கக்கூடியவர் என்ற திமுக தலைமை நம்புகிறது. ஓகே, இதுல வெரி இன்ட்ரெஸ்டிங்கான சில தகவல்கள் பார்க்கின்றோம். திமுகவுடைய யங்கஸ்ட் கேண்டிடேட்டா நம்ம பார்ப்பது 26 வயதான மருத்துவர் டாக்டர் கோகிலாமணி. அவர் அவினாசி தொகுதியிலேருந்து களமிறங்குறாருன்னு நினைக்கிறேன். அவினாசி தொகுதி அநேகமாக டாக்டர் எல் முருகன் போட்டியிடக்கூடிய தொகுதியாக இருக்கும். இதே போல திரு துரைமுருகன் அவர்கள் தான் மூத்த முன்னோடியாக மீண்டும் களமிறங்குகிறார். 13வது முறையாக களமிறங்குகிறார். அது ஒரு ரெக்கார்டுன்னு பார்க்குறோம். திரு கருணாநிதி அவர்கள், மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சாதனையை சமன்படுத்துகிறார் இந்த போட்டியில். யுவர் வியூஸ்? இல்ல, அதாவது மூத்தவர்களையும் இளைஞர்களையும் அரவணைத்து போகிற ஒரு பாலத்தை தகர்த்து விடக்கூடாது. அனுபவம் மிக்கவர்களையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் ஒரு கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டும், புதியவர்களுக்கும் அந்த மாதிரியான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்கிற அந்த இரட்டை விஷயத்திற்குமான ஒரு இணைப்பு பாலமாகத்தான் அவர்கள் இந்த வேட்பாளர்களுடைய தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். அது ஒரு சரியான விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கட்சி அடுத்த தலைமுறையை சென்று சேராமல் போய்விட்டால் திரும்ப திரும்ப வந்தவர்களே வருவார்கள். ஏன்னா திமுகவிற்கு நீண்ட காலமாக ஒரு பழிச்சொல் உண்டு, ஒரு மாவட்ட செயலாளரை மாற்ற மாட்டார்கள், 30 வருஷமா ஒரே ஆள் தான் இருப்பாங்க அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அந்த மாதிரியான சூழல்கள்ல இருந்து விடுபட்டு இளைஞர்களுக்கான வாய்ப்பை, வாசல்களை திறந்து வைக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, திரு ஓ பன்னீர்செல்வம், திரு மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், இந்த மாதிரி மற்ற கட்சியிலேருந்து சமீபத்தில் வந்தவங்களையும் அகாமடேட் பண்ணியிருப்பாங்க. அது அந்த லோக்கல் லெவலில் ஜெல்லாகி எதிர்பார்க்குற பலன் தரும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. அதாவது நம்பி வந்தவர்களை அவர்கள் ஏமாற்றி விடவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர்கள் ஒரு கட்சியில முதன்மையாக ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடத்திலே வைத்து பார்க்கப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம் என்கிற நிலையில அவர் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்பட்டு திமுகவை நோக்கி வருகிறார் என்று இருக்கிற பட்சத்தில் அவரை கைவிடாமல் அவருக்கான தொகுதியை கொடுத்து வெற்றி வாய்ப்புக்கு வேலை செய்வதிலே திமுக காரர்களை அடித்துக் கொள்ள முடியாது. அவர்கள் தேர்தல் மேக்ரோ லெவல்ல ஏற்பிருக்கும். ஆனா அந்த தொகுதியில அவர் இணையத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹோப்ஃபுல்லா ஒரு ஆஸ்பிரண்ட் இருந்திருப்பாரு. அவருடைய ஒத்துழைப்பு அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மூத்த தலைவர் என்பது மட்டுமல்ல, அவர் ஒரு பண்பட்ட அரசியல்வாதி. தனி மனித தாக்குதல்கள், வேற ஆபாசமான கூச்சல்கள் எல்லாம் போடாம அரசியலை மிக நாகரிகமாக நிதானமாக அணுகக்கூடியவர் ஓ பன்னீர்செல்வம் என்பதும் அவருடைய சமூக பின்னணியும், அது போக அவர் அரசியல் எப்படி எடுத்துக்கொண்டு செல்கிறார் என்கிற அதிரடி அரசியல்வாதிகளுக்கு தான் அந்த சிக்கல் வரும். கட்சி மாறுகிற போது அதிரடியாக அரசியல் செய்தவர்களுக்கு தான் நம்பகத்தன்மையில ஒரு பெரிய சீர்குலைவு ஏற்படும். மென்மையாக அரசியலை அணுகிறவர்கள், நிதானமாக அணுகிறவர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுவது கிடையாது. அவரை வேணும்னு அவரா கட்சி மாறினாதான் அந்த கெட்ட பேர் ஏற்படும். அவருக்கு நெருக்கடியை தந்தார்கள், அவரை நிராகரித்தார்கள், புறக்கணித்தார்கள் என்கிற போதுதான் அந்த முடிவை அவர் எடுப்பதற்கு, அந்த முடிவை நோக்கி அவர் தள்ளப்பட்டார் என்பதுதான் உண்மை. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சீட்டுகள் பத்தி உங்க பார்வை? வெற்றி
வெற்றி வாய்ப்புக்கு வந்து மிகவும் சாத்தியமான தொகுதிகளை வழங்கியிருக்கிறார்கள். அதாவது எண்ணிக்கையை குறைத்திருக்கிறார்களே தவிர வெற்றியை குறைக்கவில்லை. அவர்கள் கொடுத்திருக்கிற தொகுதி எல்லாமே வெற்றி தொகுதி தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட்டணி கட்சிகளுக்கு பார்த்து பார்த்து மிக நேர்த்தியாக, கம்யூனிஸ்ட் கட்சினா இந்த தொகுதிகள் எல்லாம் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்ப உதாரணத்திற்கு வந்து முக்குளத்தூர் புலிப்படையில கருணாஸ் நிக்கிறாருன்னா, சிவகங்கையில வந்து அந்த பகுதி சார்ந்த அரசியல்ல ஒரு ஏற்கனவே அங்க களத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த சீட்டு வாங்குறதுக்கு முன்னாடியே அவர் அங்கே போய் சிவகங்கையில போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார் ஏற்கனவே. அது மாதிரி ரொம்ப நேர்த்தியாகத்தான் எல்லாமே நடந்திருக்கிறது. கூட்டணி கட்சிகளை காப்பாற்றுகிற முகமாக, பேருக்கு வந்து சீட்டை தள்ளி விட்டுட்டு, தோக்கிற தொகுதியை தள்ளி விட்டுட்டு, அவர்கள் அரசியல் என்ன ஆகுமோ என்கிற அச்சத்திலே அவர்களை உரைய விடாமல் அவர்களை அரவணைத்து வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு விஷயமாக மாற்றி தந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறேன். ஓகே, இந்த பட்டியலில் நிறைய சுவாரஸ்யமான இன்சைட்ஸ் பார்க்குறோம். உங்களுடைய வியூஸை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.